ஸோ டிவிக்கே லைவ் பார்த்துட்ருக்கீங்க. போலீஸ் ப்ரொடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ரொம்ப சொல்கிற அளவுலாம் ஒன்றும் கிடையாது. வழக்கம் போல் எதுக்கு தான் இவங்கெல்லாம் ஓடி வராங்க பக்கத்துலன்னு எனக்கு தெரியல. ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுத்துட்டு இவங்கெல்லாம் ஓடணுன்னு அவசியமே கிடையாது. ப்ரொடெக்ஷன் மட்டும் கொடுத்தா போதுமே. என்ன பில்டப் கொடுக்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் பிரகாஷ் ராஜை பற்றி. அவருக்கு இங்கே ஓட்டு கிடையாது, அது வேறு விஷயம். ஆனால் அவர் எப்படி இந்த மாதிரி மக்களை பற்றி தப்பாக பேசிட்டு, ஏன் மக்களை பற்றி தப்பாக பேசுகிறத விட ஒரு ஆட்டோ டிரைவர் நம்ம டிவிகேயில் எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாரு. எதுக்கு அவனுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னு ஏன்னா எம்எல்ஏ ஆட்டோ ஓட்டுறவன் எம்எல்ஏ ஆகக்கூடாதா? கடைசி வரைக்கும் உங்களை மாதிரி கொள்ளடிக்கிறவனுங்க ஊரை ஏமாத்துறவனுங்க தான் எம்எல்ஏ ஆகணுமா? ஆக்சுவலாக இவர் பிரகாஷ் ராஜ், சத்யராஜ் எல்லாருக்குமே ரொம்ப ஒரு நல்ல பிடிச்ச நடிகர்கள். ஈவன் எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த மாதிரி இவனுங்களோட உண்மையான கேவலமான கேரக்டருங்கள்லாம் வெளியில் தெரிகிறப்ப தான் இவனுங்கெல்லாம் எவ்வளோ மோசமானவனுங்க, காசுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்கன்னு இருக்குது. ஆனால் அதே வீட்டில் சிபிராஜ்னு ஒருத்தர் இருக்கார், சத்யராஜ் வீட்டில். அவர் பாருங்கள், அவர் பாட்டு அவருக்கு என்ன நியாயமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் என்ன சொல்கிறது, பிரகாஷ்ராஜ் சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன் ஆட்டோக்காரெல்லாம் எம்எல்ஏ ஆகக்கூடாதா? அதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆட்டோக்காரன் எம்எல்ஏ ஆகணுமா ஆகக்கூடாதா? அது மட்டும் எனக்கு தெரியணும். ஏன் இந்த மாதிரி அவன் சொன்ன ஒரு விதம்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப தப்பு.